ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட குருகுலவாசத்தை சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், உத்தவர் விஷ்ணு வம்சத்தில் தோன்றினவங்களையே சிரேஷ்டரானவர், சிறந்த மந்திரி, கண்ணனோட அன்புக்குரிய நண்பர், ப்ரஹஸ்பதியோட நேரிடை சீடர், அறிவாளிகள்லேயே ரொம்பவும் சிறந்தவர். தன்னை அந்நினவங்களோட துயரை துடைக்கிறவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு நாள் தன்கிட்ட தனிச்ச அன்பு கொண்டவரும் தனக்கு ரொம்பவும் பிரியமானவரும் பக்தருமான அவரை தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னார். அன்பனே உத்தவா, நீ கோகுலம் போய் என்னோட பெற்றோருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். கோபிகைகளுக்கு என்னோட இனிய செய்தியை சொல்லி என்னை விட்டு பிரிஞ்சதுனால ஏற்பட்டிருக்கிற துயரை போக்கணும். அவங்க என்கிட்டயே மனசை பதிச்சவங்க, என்கிட்ட உயிரையே வச்சவங்க. எனக்காக அவங்க தங்களோட பதி புத்திரர்களை துறந்து இனிய சுகத்தை விட்டவங்க, என்னையே தங்களோட ஆத்மாவாக கொண்டவங்க, எனக்காகவே இக பர லோகங்களையும் ஆற்ற வேண்டிய அறநெறி கடமைகளையும் நீத்தவங்க. அதனால் எனக்காகவே நான் அவங்களை காத்துட்டு வர்றேன். பிரியமானவங்களையே ரொம்பவும் பிரியமான நான் அவங்களை விட்டு ரொம்பவும் தூரத்தில் இருக்கிறதுனால என்னையே நினச்சி என்னை பார்க்குற பேராவலால் தளர்ந்து மயங்கி நிற்கிறாங்க. நான் சீக்கிரமே திரும்பி வருவேன்னு சொன்ன என்னோட வார்த்தையை நம்பி எப்படியோ கஷ்டப்பட்டு தங்களோட உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பரீட்சித், பகவான் இப்படி சொல்ல உத்தவர் ரொம்பவும் ஆதரவோட எஜமானனான ஸ்ரீ கிருஷ்ணரோட செய்தியை தாங்கி ரதம் ஏறி நந்தகோகுலம் போனார். சூரியன் மறையிறப்ப உத்தவர் நந்தகோகுலத்தில் நுழைஞ்சார். கோகுலத்தில் நுழையிற பசுக்களோட குளம்படி தூசியால் உத்தவரோட ரதமே மறைஞ்சிட்டது. பருவமடைஞ்ச பசுக்களோட இணையறதுக்காக கொளுத்த காளைகள் ஒன்றுக்கொன்று போட்டியிட்டுக்கிட்டு கணிச்சுது. பால் நிறைஞ்சிட்டதால மடிகணக்க பசுக்கள் தங்களோட கன்றுகளை நோக்கி கணச்சிக்கிட்டே ஓடிச்சு. பால் குடிக்கிறதுக்காக அவிழ்த்து விடப்பட்ட வெள்ளை நிற பசுங்கன்றுகள் இங்கேயும் அங்கேயுமா பாஞ்சு ஓடுறது ரொம்பவும் அழகா இருந்தது. மாடு கறக்கிற ஒலியும் புல்லாங்குழல் கீத ஒலியும் இனிமையா கேட்டுச்சு. தங்களை நல்லா அலங்கரிச்சுக்கிட்ட கோப்பர்களும் கோபிகைகளும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்களோட மங்களமான திருவிளையாடல்களை பாட கோகுலம் இன்னமும் அழகா விளங்கிச்சு. வீடுகளில் அக்னி, சூரியன், அதிதிகள், பசுக்கள், அந்தணர்கள், பித்ருக்கள், தேவர்கள் இவங்களோட வழிபாடு நடந்துக்கிட்டு இருந்தது. தூபங்கள், தீபங்கள், பூ மாலைகள் இவற்றினால மனசை கவர்றதா இருந்தது. தோட்டங்கள்லாம் பூத்து குலுங்கிச்சு. பறவைகள் இனிமையா கூவிச்சு. வண்டுகள் கூட்டமா இனிமையா ரீங்கரிச்சது. அன்னப்பட்சிகளாலையும் குளக்கோழிகளாலையும் தாமரைகளாலையும் நிரம்பின நிர்த்திகங்கள் அழகா விளங்கின. இப்படி அழகா விளங்குற நந்தகோகுலத்தை உத்தவர் அடைஞ்சார். ஸ்ரீ கிருஷ்ணனோட அன்புக்குரிய தோழரான உத்தவர் அங்கே வந்ததும் அவரை கிருஷ்ணனாவே நினைச்சு மகிழ்ச்சியோட வரவேற்று கட்டி அணைச்சு அன்போட உபசரித்தார் நந்தர். சிறந்த உணவு எடுத்துக்கிட்டு கட்டிலில் சுகமாக அமர்ந்துக்கிட்ட அவரோட கால்களை வருடி களைப்பு நீக்கி நலம் விசாரித்தார் நந்தர். பெரும் பாக்கியம் செஞ்ச அன்பரே, எங்களோட நண்பர் வசுதேவர் கம்சனோட துயர் நீங்கி தங்களோட புதல்வர்கள் நண்பர்கள் சூழ நலமாக இருக்காரா? சான்றோர்களும் மறுநெறி தவறாதவங்களும் ஆன யாதவர்களை துன்புறுத்தின பாவி கம்சன் நல்ல வேளையா தன்னோட வினையாலேயே அவனுக்கு துணையா நின்னவங்களோட கொல்லப்பட்டான். கிருஷ்ணன் எங்களையும் தாயான யசோதையையும் சுற்றங்களையும் நண்பர்களையும் கோப்பர்களையும் தன்னையே நம்பியிருக்கிற இந்த கோகுலத்தையும் பசுக்களையும் கோவர்தன மலையையும் எப்போவாவது நினைக்கிறதுண்டா? தன்னோட சுற்றத்தை பார்க்க கிருஷ்ணன் ஒரு தடவையாச்சும் வருவானா? எப்போவாவது அவனோட இனிமையான புன்சிரிப்பும் கனிஞ்ச பார்வையும் அழகான நாசியம் கொண்ட திருமுகத்தை பார்ப்போமா? கிருஷ்ணன் பரந்த மனசு படைச்சவன். காட்டுத்தீ, பெருங்காற்று, பெரும் மழை,
மற்றும் ரிஷாசுரன், நகாசுரன்னு தப்ப முடியாத மரண பயங்கள்ல இருந்து எங்களை காப்பாத்தினான். ஐயனே, உத்தவரே, கிருஷ்ணனோட சிறந்த ஆற்றலையும் விளையாட்டா கடை கண்களால் கனிவா பார்த்ததையும் சிரிச்சதையும் பேசினதையும் நினைக்கிறப்ப எங்கள் செயல்கள் எல்லாம் தடுமாறுது. முகுந்தனோட திருவடி பதிச்ச அற்றங்கரை, மலை, காடு பற்றியும் அவன் விளையாடின இடங்களையும் பார்க்கிறப்ப மனசுக்குள்ள அவனே எங்கேயும் பரவி நிற்கிறான். அங்க மெய்மறந்து அவனையே பார்க்கிறோம். கர்கமுனிவர் சொன்ன மாதிரி நிச்சயமா தேவர்களோட காரியத்தை செய்து முடிக்கிறதுக்காக தேவர்கள்ல சிறந்த 2 பேர் தான் கிருஷ்ணனா பலராமனா இங்க வந்து அவதரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10,000 யானை பலம் இருக்கிற கம்சனையும் மல்லர்களையும் குவலையா பீட்டம்ங்கிற யானையும் சிங்கம் விலங்குகளை கொல்ற மாதிரி விளையாட்டா கொன்னான். 3 பனைமர உயரம் இருக்கிற வலிமையான வில்லை யானை ஒரு சின்ன குச்சியை முறிக்கிற மாதிரி ஒரு கையால முறிச்சான். கோவர்தன மலையை 7 நாள் ஒரு கையால தாங்கி நின்னான். தேவர்களையும் அசுரர்களையும் ஜெயிச்ச பிரலம்பன், தேனுகன், அரிஷ்டன், திருணாவர்த்தன், பகன் முதலான பல அசுரர்களை இவன் இங்க விளையாட்டா கொன்னான். பரீட்சித் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டேயே உள்ளத்தை பதிச்ச நந்தர் இப்படி நினைச்சு ஆசை பொங்க புதல்வன் கிட்ட வச்ச அன்பு வெள்ளத்தால நான் தழுதழுக்க பேசாம இருந்தார். தன்னோட புதல்வனோட தீராத விளையாட்டுக்களை நந்தர் வர்ணிக்க கேட்ட யசோதை கண்ணன் மேலே கொண்ட அன்பினால மார்பகங்கள்ல பால் சுரக்க கண்கள்ல நீர் பெருக நின்னான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட நந்தருக்கும் யசோதைக்கும் உள்ள பேரன்பை பார்த்த உத்தவர் மனசு மகிழ்ந்து போய் நந்தர்கிட்ட சொன்னார், மனித இனத்துக்கே பெருமை தர்றவரே, இந்த உலகத்துல உடல் பெற்ற மனிதர்கள்ல நீங்க 2 பேரும் தான் பாராட்டத்தக்கவங்க. ஏன்னா எல்லாரும் கொண்டாடுற ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட புத்திரன்கிற பாவனையோட இப்படிப்பட்ட பற்று வச்சிருக்கீங்களே. பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் உலகத்தோட நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஆவாங்க. இயற்கையே ஆளற பிரதான புருஷர்கள். தோன்றின பொருள் அத்தனைக்குள்ளும் புகுந்து கலந்து நின்று அவற்றையும் அவற்றில் இருந்து வேறுபட்ட உள்ளறிவான ஜீவனையும் ஆளறவங்க. மனிதன் பிராணன் நீங்கிறப்ப ஒரு கன நேரம் தன்னோட மனசை தூய்மையோட இவர்கிட்ட பதிச்சா கர்ம வாசனை அகன்று ஆத்மாவை உணர்ந்து சூரியனை மாதிரி தூய்மையான ஒளிவடிவம் பெற்று பெருநிலையான முக்தியே பெறலாம். அத்தனை ஜீவன்களுக்கும் ஆன்மா இவரே தான். இவர் ஸ்ரீமன் நாராயணனே தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக மனிதடிவம் ஏற்றுக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் 2 பேரும் அளவற்ற வாத்சல்யத்தை காட்டுறீங்க. இதை விட நீங்கள் செய்யத்தக்க புனித பணி வேற என்ன இருக்கு? அச்சுதனான ஸ்ரீ கிருஷ்ணன் விரைவிலேயே கோகுலம் வந்து உங்கள் பக்கத்திலேயே இருக்க போகிறார். பக்தர்களை காக்கிற அவர் பெற்றோர்களான உங்கள் விருப்பத்தையும் நிறைவு செய்ய போகிறார். மல்ல அரங்கத்தில் சாத்வத வம்சத்துக்கு எதிரியான கம்சனை அழிச்சதும் உங்ககிட்ட நான் சீக்கிரமே கோகுலம் வருவேன்னு சொன்னாரே, அதை மெய்ப்பிக்க போகிறார். பெரும் பாக்கியம் செஞ்சவங்க நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணனை சீக்கிரமே பார்க்க போறீங்க. விறகுல நெருப்பு மாதிரி எல்லோரோட உள்ளத்திலையும் அவர் நிறைஞ்சு நிற்கிறார். உடற்பற்று இல்லாத அவருக்கு இது தன்னோடதுங்கிற நினைப்பு இல்லை. அதனால் அவருக்கு பிரியத்துக்கு உரியவரோ இல்லாதவரோ மேலானவரோ கீழானவரோ கிடையாது. எங்கேயும் எல்லாவற்றிலையும் ஒரே சீராக இருக்கிறவர். தீய எண்ணம் கொண்டவன் கூட அவருக்கு தீயவன் இல்லை. அவருக்கு தாயோ தந்தையோ மனைவியோ மக்களோ உற்றாரோ மற்றாரோ கிடையாது. உடலும் பிறவியும் கிடையாது. இந்த உலகத்தில் அவர் செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே இல்லை. இருந்தாலும் சான்றோர்களான பக்தர்களை காத்து திருவிளையாடல் புரியறதுக்காக சத்வகுணம் பொருந்தின தேவர்களாகவும் தாமச குணம் கொண்ட மீன் முதலான ஈனப்பிறவிகளையும் முக்குணங்களும் கலந்த மனித பிறவிகளையும் திருவதாரம் செய்கிறார். குணங்களுக்கு அப்பாற்பட்ட அவர்
விளையாட்டா சத்வம் ரஜஸ் தமஸ்கர முக்குணங்களையும் ஏற்றுக்கிறார். பிறப்பும் இறப்பும் அற்ற அவர் விளையாடுறதுக்காக உலகத்தை படைச்சு காத்து ஒடுக்கிறார். நம்ம வேகமாக சுழலறப்ப கண்கள் சுழன்று உலகமே சுழலறதா நினைக்கிறோம். அந்த மாதிரி சித்தம் செயல்படுறப்ப ஆத்மாவானது யான் என்னோடதுங்கிற எண்ணத்தின் காரணமாக தன்னையே கர்த்தாவா நினைக்குது. இவர் உங்கள் 2 பேருக்கு மட்டும் புதல்வர் இல்லை, பகவான் ஸ்ரீஹரி எல்லாருக்கும் புதல்வரும் ஆத்மாவும் தாயும் தந்தையும் ஈசனும் ஆவார். பார்த்தது கேட்டது நடந்தது நடக்கிறது நடக்க இருக்கிறது அசையாதது அசையறது பெருசு சின்னதுன்னு எல்லாமே உண்மையில் ஸ்ரீ கிருஷ்ணனை தவிர வேற இல்லை. அத்தனையுமே அவர்தான். அத்தனைக்கும் ஆத்மா அவர்தான். அவர்தான் உண்மை பொருள். பரீட்சை இப்படி நந்தரும் ஸ்ரீ கிருஷ்ணனோட நண்பரான உத்தவரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இரவு கழிஞ்சது. விடியற் காலையில் கோபிகைகள் எழுந்தாங்க, தீபங்களை ஏற்றினாங்க, வாயிற்படிகளில் மஞ்சள் குங்குமம் இட்டு வாஸ்து தேவதையை வணங்கினாங்க. அப்புறம் தயிர் கடையை தொடங்கினாங்க. கடையிற கயிற்றே இழுக்கிற கைகளில் இருக்கிற வளைகளில் பதிக்கப்பட்ட ரத்தினங்களில் தீப்பு ஒளிப்பட்டு அதெல்லாம் மேலும் ஒளி வீசிச்சு. இடுப்பு அசைய மார்பகங்களும் ஹாரங்களும் குண்டலங்களும் குலுங்கிச்சு. கன்னத்தோட சிவப்பும் நெற்றி குங்குமத்தோட சிகப்பும் முகத்தை மேலும் அழகாக்கிச்சு. தாமரை கண்ணனான கண்ணனை பற்றி பாடுற கோகுலத்து பெண்களோட குரல் வானை எட்டிச்சு. அதில் தயிர் கடையிற சப்தமும் கலந்துக்குச்சு. அந்த ஒலியால் 4 திசைகள்லையும் இருக்கிற தீயவைகள் விலகிடுச்சு. சூரிய பகவான் உதிக்கிற காலை நேரத்தில் நந்தகோபரோட வீட்டு வாசல்ல தங்கத்தாலான ஒரு ரதம் இருக்கிறதை பார்த்த கோகுலவாசிகள் இது யாரோட ரதம்னு கேட்டுக்கிட்டாங்க. கம்சனோட விருப்பத்தை நிறைவேற்றின அக்ரூரர் வந்திருக்காரோ? தாமரை கண்ணனான கண்ணனை மதுரைக்கு அழைச்சிட்டு போனாரே அந்த அக்ரூரரா? ஏற்கனவே கம்சனோட மகிழ்ச்சிக்காக நம்ம கண்ணனை அழைச்சிட்டு போனார். இப்போ இறந்து போன அவனோட ஈமச்சடங்குகளை நிறைவேற்றுறதுக்காக நம்மளை அழைச்சிட்டு போக போகிறாரா? இப்படி பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப காலையில் செய்ய வேண்டிய கர்மானுஷ்டானங்களை முடிச்சுக்கிட்ட உத்தவர் அங்கே வந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 46வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.